சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் செல்ல தாயி பஞ்சி, ஏன் மூஞ்சி அங்க மாற திருப்பிட்டு இருக்கிய? இங்க மாற திருப்புங்க. ஆமா, யார் ரெண்டு பேரும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்கா? உனக்கே இது நல்லா இருக்கா? சும்மா கிடந்தே எங்கள வா வா வான்னு உசுர வாங்கி இழுத்துட்டு போன அந்த வீட்டுக்கு. ஒரு ஆளு நம்ம தெருக்கு புதுசா வந்திருக்குனா என்ன ஏதுன்னு கேட்காண்டாமா பாக்காண்டாமா? நம்ம 3 பேர் 3 சிசிடிவி கேமரான்னு ஊரு முழுக்க சொல்லிட்டு எல்லாரும் திட்டாவா. அப்ப இந்த கேமராக்கு வேலை என்னது? யாராரு புதுசா வந்திருக்கல படம் பிடிச்சு காட்டாண்டாமா? ஒரு ஆள் வந்திருக்கனாலே இப்படி ஒரு குடும்பமே வந்திருக்குன்னா என்ன ஏதுன்னு போய் விசாரிக்காண்டாமா? அதான் உங்களை கூட்டிட்டு போனேன். இப்ப என்ன வந்து போச்சாக்கா? என்ன வந்து போச்சா? என்னக்க சொல்லுத? ஒரு மாமியா 3 மக்கமாரு 3 மருமக்கமாரு அங்க போய் பாடு பேச போறேன்னு சொல்லி ஒரு மாமியா 3 மருமோல ஒரே வீட்ல இருந்தவள இப்ப 4 வீடு ஆக்கி போட்டியேக்கா. ஊரு பஞ்சி இதெல்லாம் சகஜம். எல்லார் வீட்லயும் யாரு தான் சண்டை போடாம இருக்கா? நான் போனதாலயே சண்டை போட்டாலும் அவள எல்லாரும் யாருக்கனவே அவ ஊர்ல இருந்து சண்டை போட்டுட்டு இங்க வந்திருக்காள்வா. ஏதோ சுவாசியக்காரன் சொன்னானா, நான் மூத்த மருமட்டு எல்லாத்தையும் வெவலா வரிய கேட்கன்னு செஞ்சேன். அந்த சுவாசியக்காரன் சொல்லியிருக்கான், நீங்க இந்த வீட்டுல இருந்தீங்கன்னா மாமியாலும் நீங்க 3 மருமக்கமாரும் சண்டை கிட்ட போட்டுட்டு தான் கிடப்பியா. ஒரு நாளும் நிம்மதி வராது. பேசாம பக்கத்து ஊருக்கு ஒரு வாடகை பிடிச்சி இடத்த மாத்துங்க. அங்க வரனா எல்லாரும் ஒன்னா மண்ணா சேர்ந்துக்கிடுவியா அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கேன். சுவாசியக்காரனா? ஆமா பஞ்சி, சுவாசியக்காரன் சொன்னா வீட்டை மாத்திட்டு வந்திருக்காவா. இங்க வந்து பழைய குருட்டி கதவை தரடின்னு ஒரே சண்டை போட்டு கிடந்திருக்காள்வா. அந்த நேரம் தான் நம்ம போயிருக்கோம். நான் என்ன ஏதுன்னு லேசதமா எல்லாத்தையும் விசாரிச்சேன் தனித்தனியாட்டு. பாவி மக்கா 5 நிமிஷத்துக்குள்ள ஒரே சண்டை. குருவி இருக்க பணமுளவளும் தான் அந்த கதையெல்லாம் இருக்கு. நான் போனோட சண்டை வந்துட்டு நீ சொல்லுத? நான்லாம் இதுக்கெல்லாம் அசரக்கூடிய ஆளு கிடையாது. எத்தனை வீட்டை பார்த்திருக்கேன், எத்தனை மாமியால பார்த்திருக்கேன், எத்தனை மருமகளை பார்த்திருக்கேன். அதுக்கு இல்லக்கா இப்ப நம்ம போனதுனாலதான் அந்த வீட்டுல சண்டை விழுந்துட்டு அக்கம் பக்கத்துல ஒரே பேச்சா கிடக்கு. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணங்க மாதிரி நம்ம தலையில கொண்டு வச்சுட்டாள்வா. விடு விடு, அதெல்லாம் அரசியல்ல சகஜம். என்னெல்லாமோ நடக்கு, இதெல்லாம் பிரச்சனையா? விடு. நான்லாம் 1000 பிரச்சனையை பார்த்துட்டேன். இது 1000 பிரச்சனை. நான்லாம் காலம்பர கண்ணு முழிக்கும் போதே பிரச்சனைக்கு அர்ச்சனையை பட்டு தான் முழிப்பேன். Don't worry, be happy. ஏ செல்லத்தாயி, அங்க பாரு யார் வரான்னு. செல்லத்தாயி, உன் தங்கச்சிக்காரி உன்னை பார்த்து பார்க்காத மாதிரி அங்க வர போறா திருப்பிக்கிட்டு. எடி திருப்பு, எடி. இவளுக்கு என்ன வாழ்வு வந்துச்சு? கொழுப்படுத்தவா திரும்பி பக்கமா ஊக்கல போறா. எடி திருப்பு, எடி. எதுக்கு கூப்பிடுத? இங்க வான்னு சொல்லுதாம்லடி, கேட்க மாட்டியா? இங்க வாடிங்க. என்ன செல்லத்தாயி, நீ அவளை சண்டை பட்டியலா? ஏன் உன் தம்பி கல்யாணத்துக்கு வரவே இல்ல? இப்ப மூஞ்சியும் ஒரு மாதிரி மேக்கிங் கிளக்கி திருப்பிட்டு போறல. என்னன்னு தெரியலக்கா, ஏன் இப்படி கோவத்துல கிடக்கான்னு தெரியல. எதுக்கு கூப்பிட்ட? என்னடி உனக்கு அந்த அளவுக்கு ஐபச்சாக்கும்? ஒரு பெரிய பையன் மாவா இந்த ஊர்ல இருக்கான்னு உனக்கு ஞாபகம் இருக்கடி? எல்லாம் இருக்கு. என் தம்பி சோனமுத்தா கல்யாணத்துக்கு நான் மெனக்கிட்டு என் மருமவா நான் என் மாமன் 3 பேர் சேர்ந்து உனக்கு கல்யாண காகிதம் கொண்டு தந்திருக்கோம். எம்டி வரல கல்யாணத்துக்கு? கேட்கலடி, பேசாம நின்னுட்டு இருக்க. என்ன திருப்பு? உங்க அக்கா என்ன பாசமா இருப்பா உன் மேல? எதுக்கு கல்யாணத்துக்கு வரல? நாங்கெல்லாம் எதிர்பார்த்த மாத்துக்க. எல்லாரும் கேட்கவோ கல்யாண தனிக்கு எல்லாரும் ஏன்ட்ட கேட்கவோ. ஏன் திருப்பு வரல? உன் தங்கச்சி மேல பாசமா இருப்பியே அப்படி கேட்கவோ. என் மருமக கூட கேட்டா, எத்தே நம்ம எல்லாரும் போய் காகிதம் கொடுக்கணும்னு சொன்னீல, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் கொடுத்தோமே, திருப்பத்தை வராம இருந்துட்டாவள எப்படி இப்படின்னு. சண்டை கிட்ட போட்டால ஸ்மால் மாமியா இருக்கட்ட அப்படின்னு வேற கேட்டா. எதுக்கிட்டி வரல? உரிமை உள்ள கேட்கலடி, பதில் சொல்லு. போன் அடிச்சா போன ஒரே சுச்சாப்பு. பேசி முடிச்சிட்டியா? திமுற பாரு. நான் கல்யாணத்துக்கு வரணும் தான் இருந்தேன். ஒரே ஏச்சி எல்லாரும் என்ன இந்த திருப்பு வெறும் தேவையில்லாத ஆணி அவள்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கூட பார்த்தேன். என்னடி சொல்லுதா? நெசத்து சொல்லுவேன். எல்லாருக்கும் என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. இவெல்லாம் எதுக்குங்க வாரா? இவளெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க அப்படி மாதிரி பேச ஆரம்பிச்சவ எல்லாரும். நம்மளே தேவையில்லாத ஆணி, நம்ம எதுக்கு அங்க தலையை காட்டணும்? நம்ம தலையை கண்டதா எல்லாத்துக்கும் பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு நினைச்சுதாங்க அந்த கல்யாணத்துக்கு வரவே இல்ல. பாவி மக்கா, 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாவா. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்குமா? என்னையே எடுத்துக்கியா, பாதி பேருக்கு பிடிக்கும் பாதி பேருக்கு பிடிக்காது. இதுக்கு ஏட்டி வராம கிடந்த? ஆமாக்கா, மனசு வெறுத்து போச்சு. அதனாலதான் வரல. சரி போட்டுட்டி, கோவப்படாத. சரி போனது போட்டு வா வீட்டுக்கு வாட்டி. வரல நானும் அப்படியே எங்க சித்தப்பன மாதிரியே இருக்கேடி. உங்க அப்பா என்ன மாதிரி கோபப்படுறது தெரியுமா? அந்த மாதிரி நீனும் கோபப்படுத. ஆனா எங்க சித்தி அடிச்சு கொடுத்தாலும் வாங்கி தின்னுக்கிடுவா. தங்கமான குணம் டீ, அவள மாதிரி வரமாட்டேங்கிய நீ. ரொம்ப பவர் கட்டாத. வா வீட்டுக்கு. சரிக்கா வா போகும். நேர போய் வலது பக்கம் திரும்பினா 4வது வீடு தான்க்கா எங்க வீடு. என்னக்கா அங்கேயே நின்னுட்டிய? வாங்க, இதுதான்க்கா எங்க வீடு. கடவுளே, சின்ன பொண்ணு அங்க குடிசை வீடு மழை ஒழுகும்னா இங்க பாரு இங்கேயும் குடிசை வீடு தானே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரியுது. ஆமா, 4 மணி. என்ன 4 மணி மறந்துட்டேலா? ஐயோ, காரியத்தை கெடுத்து குடிச்சவரா இப்படியே போலக்க. மயக்க மட்டும் மாதிரி நடிங்க. நல்ல கண்ணை கோழி முட்டை மாதிரி முழிச்சிட்டு இருக்கிய. அந்த பிள்ளை நல்ல வேலை பாக்கல. சீக்கிரம் மயக்க போடுங்க. கொழுப்படுத்த 4 மணி கொஞ்சம் கொழுப்பு கிடையாது. நம்ம உசுர வாங்குது. ஏனுக்குன்னே அப்படி பண்ணுது. சின்ன பொண்ணுக்கா ரொம்ப பயமா இருக்குக்கா. இந்த அக்கா பாக்கும் போதே ஏக்கா நான் இப்படி ஒரு மயக்கத்தை பார்த்ததே இல்லக்கா. மயக்கம் போட்டு விழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
இது என்ன நான் வயாம குப்புறடிச்சு விழுதாங்க. ஐயா பயப்படாதம்மா, எங்க அக்காவுக்கு 50 நெருங்க போது வயசு. அடுத்த மாசம் எங்க அக்கா 4 முடியோட பிறந்த நாள, அதுவும் 50வது பிறந்த நாள் பத்தியமா ஸ்பெஷலாட்டு எங்க தெருல எல்லாரையும் கூட்டு போட்டு ஃபோல்ஸா கொண்டாடலாம் நினைச்சிட்டு இருக்கோம். இவளுக்கு நம்ம வயசு கூட விளையாடவே ஜாலியா போச்சு. 50வது பிறந்த நாளா? யா 80வது பிறந்த நாள் கொண்டாட போறேன்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதானே? வயசாயிட்டலாமா, மயக்கம் அப்படிதான் வரதுன்னு சொல்லி டாக்டர் அம்மா ஏற்கனவே சொல்லி விட்டுருக்காங்க. இல்ல இருக்கச்சமே இப்படிதான் ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டுனா எங்க அக்காக்கு மயக்கம் டபக்குன்னு வந்துரும். குப்புற சாடுவான்னா பாத்துக்கிட்டான். அதே மாதிரிதான் இங்கேயும் குப்புற சாடுதா. இதெல்லாம் சகஜா ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் அம்மா சொல்லி விட்டுட்டாங்க. அதனால நீ ஒண்ணு பயப்படாத, ஒரு கப் தண்ணி கொடுத்தாலே போதும், நல்லபடியாட்டு சரியாயிரும். சரிங்கக்கா. ஆனா ஒன்னே மட்டும் நம்பவே முடியலக்கா. அலுபடி இந்த பிள்ளை நீங்க மயக்கம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு நினைக்கேன். அதனாலதான் இந்த பிள்ளை நம்பவே முடியலங்க. இப்ப என்ன செய்ய? என்கிட்ட கேட்டா எனக்கு 50 வயசுன்னு சொன்னேன். 4 மணிக்கு இந்த நேரத்துல கோவப்படுத்தியா? என்னத்தையா ஒண்ணு சமாளிச்சு தோல போ. எதமா உன்னால நம்ப முடியல சொல்லுமா? இல்லக்கா, வசந்தியக்காக்கு 50 வயசு ஆக போகுதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அத தங்க என்னால நம்பவே முடியல. அவங்கள பாக்கும்போது ஒரு 29 வயசு தாங்க மதிக்கலாம். அவ்வளவு கியூட்டா இருக்காங்க. நானே ஆரம்பத்துல இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கான்னு நம்பவே இல்ல பாத்துக்கங்க. சரிமா, நீ போய் முன்னால கதை தரேன், நாம எங்க அக்காவை கைத்தாங்கல கூட்டிட்டு வரேன். சரிக்கா. பாத்தியா, இனி 50 வயசு 80 வயசு நக்கல் பண்ணி பாரு. என்ன தமிழ்நாடே என் பின்னால நிக்கும். ஏ தாயே, நல்லா இருப்பியா? உங்க வயசு இனிமே 18 முடிச்சு 19 போதுமா? சூப்பர், வா போ. என்னம்மா கடுங்காப்பி கொண்டு வந்துட்ட? பச்சை தண்ணி தானே கேட்டேன். வசந்தியக்காக்கு ஏற்கனவே கடுங்காப்பி பிடிக்கணும் என்கிட்ட ஒரு நாள் சொல்லியிருக்காங்கக்கா. கொடுங்கக்கா, கொடுத்தானா டக்குன்னு மயக்கம் தெளிச்சிரும். இவரு தண்ணி கொண்டுட்டு வரேன்க்கா. சரிம்மா, அப்ப கொண்டா. அலுபடி குடிங்க, என்னங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடுங்காப்பி. எங்க இருக்கேன்? சின்ன பொண்ணு மடியில படுத்திருக்கிய. இது யாருக்கு வீடு? சுத்தி மீது நல்லா பாருங்க, நம்ம தலை அஜித் வீட்டுக்காக வந்திருக்கோம். நாலுமடி திரும்பி பாருங்க. அப்ப இது உங்க வீடாமா? ஆமாக்கா, எங்க வீடுதான்க்கா. உங்களுக்கு திடுத்து பண்ண மயக்கம் வந்துட்டா, அதான் வீட்டுக்கு கூட்டு வந்து தண்ணி குடுக்கலாம்னு சொல்லி இங்க கூட்டு வந்தோம்க்கா. ஓ ஐ சீ, மயக்கம். இப்பதான் புரியுது மயக்கம் வந்துச்சு. இந்த வருஷம் ஆஸ்கார் அவார்டு நம்ம 4 முடிக்குதான். தண்ணி கொண்டாரட்டாக்கா? தண்ணி வேண்டாமா, அதான் கடுங்காப்பி குடிச்சனே. எப்பா என்ன டேஸ்டா இருந்து, நல்லா போடுதியே கடுங்காப்பினா. எனக்கு உசுரா பிடிக்கும் பாத்துக்க. என்ன ஒன்னே மிஸ் ஆயிட்டு, கொஞ்சோண்டு பொரிகடல போட்டிருந்தேன்னு வச்சுக்கேன், அல்டிமேட்டா இருந்திருக்கும். நாலுமடி வாயுள்ள போல பொழைச்சுக்கணும்னு சும்மையா சொன்னாங்க. எனக்கு காப்பி போட்டு தந்திருக்கம்மா, உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைஞ்சி சீக்கிரம் உன் புள்ள குட்டியோட நீ நல்லா இருக்கணுமா. 4 மணி வாயு சும்மா இருங்க. அது பிள்ளை ஏதோ வருத்தப்பட்டு நிக்க மாதிரி இருக்கு. பிள்ளை இல்ல சின்ன பொண்ணு, இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லி எடுத்து அப்படி பழைய விஷயத்தெல்லாம் வாயில இருந்து வர முடியாது சொல்ல வைக்கணும். தேவையில்லாம என்னத்தையும் உனக்கு கேட்டு இது பிள்ளை கூட வச்சு வருத்தப்பட்டு இருக்காம பேசாம இருங்க. என்னம்மா அமைதி நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் நிக்கேன். இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. வீடு அங்க ஒழுகுன்னு சொல்லி சொன்னேன், ஆனா இங்கேயும் ஓலை வீடு தானம்மா பாத்துட்டு வந்திருக்கிய. அது வந்து இங்க ஓலை வீடா இருந்தாலும் ஒழுகாம நல்ல புதுசா ஓலை கட்டிருக்கேன்னு சொல்லி அந்த வீட்டு ஓனர் சொன்னாங்கக்கா. இதுக்கு மேலே எங்களால வாடகை கொடுத்து இருக்க முடியாதுக்கா. அதான் குடிசை வீடுனாலும் பரவாயில்ல, ஓலைப்பறையா இருந்தாலும் இருக்கட்டு அப்படின்னு எங்க அம்மா வந்துச்சாக்கா. பர்மா மீனா, நீ திக்கி திணறி சமாளிச்சதெல்லாம் போதுமா? என்னக்கா சொல்றிய? நடந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியுமா. நமக்கு காரியம் ஆவண்ணா யாரு காலனாலும் பிடிக்க வேண்டியதா. இப்படி எல்லாம் நடக்குது நான் கனவுல கூட நினைக்கலையே. நான் என்னென்னவோ பிளான போட்டுங்க வந்தேன், ஆனா என்னென்னவோ நடக்க புலம்பிட்டு கிடக்கட்டும். என்ன மறுத்து வருவா, ஒரு மாதிரி தாண்டியமெல்லாம் நிப்பா. புருஷன் ஆப்போச்சோன்ன அடங்கி போய் ஒடுங்கி போய் கிடக்கா. இல்லைன்னா மூச்சுக்கு 300 தடவை ஏன் மைனியா அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி இப்படின்னு வித்திருப்பா பேசிட்டு இருப்பா. ஏதோ நமக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும், இவன் ஏதோ டாக்டர் பட்டம் வாங்கிட்டு அந்த மாதிரியும். மூஞ்ச பாக்கல எனக்கு சிரிப்பா வருது. உன்னாலவே சிரிச்சு வச்சா அவ்வளவுதான், நம்மள கடிச்சு வச்சிருவா. பியாசம் நம்ம போக்கல நம்ம வேலையை பாப்போம். மைனியா என்ன மறுத்து வாரா, சும்மா கிடக்க மாட்டா. என்ன மைனியா கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் வாங்க மைனியா. மைனி நீ யாராவது சோத்துக்கு ஒலை வச்சாச்சு, அரிசி களைஞ்சி வர போடணும். நீ யாராவதுல மைனியா? ஒலை தர கொதிச்சிட்டு இருக்கு. நான் கிடந்து கொதிச்சுட்டு இருக்கேன் மைனியா. உங்களுக்கு ஒலை கொதிக்கின்னு கவலையா? ஒலையை இறக்கி போட்டு வாங்க ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் போய் சோறுங்க அரிசியை போடுங்க. இங்க மைனியா ஆஃப் பண்ணி போட்டு ஓடியாரேன். என்னத்துக்கு கூடுதான்னு தெரியலையே. ஏன் மைனியா, ஏன் ஒரு மாதிரி சடஞ்சாப்புல இருக்கியே? சடஞ்சில்ல மைனியா, உடஞ்சு போயிருக்கேன். உடஞ்சி என்ன நினைச்சு வர மைனியா, ரொம்ப கவலையா இருக்கு. பாரு பார்த்தா நிரந்தரமா அந்த வீட்டுல இருந்துரும் போல இருக்கே. என்ன மைனியா இப்படி சொல்லுதியே? எதன மைனியா சொன்னியே? என் புருஷனுக்கு அந்த புள்ள பாஸ்போர்ட்ல ரெடி ஆக்கி வச்சாச்சு. போகும்போது கூட்டிட்டே போயிருவா கூட பாரி நிக்குன்னு. நீ என் புருஷன் எனக்கு இல்ல மைனியா, எனக்கு இல்ல. நான் சொல்லி வச்சு கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு அந்த மனுஷன் இந்த லெவல்லயே இல்ல. எங்க கேட்காரு, என்ன திருப்பி கூட என்னன்னு பார்க்க மாட்டேக்காரு. கொண்டாடி நான் குத்துக்கல்லாட்ட இருக்கும்போது
சொல்லத பார்த்தா அவரு கோவப்படுத மனுஷனா இருக்காரு. நீங்க சொல்லியும் கேட்கல, நாங்க சொல்லியும் கேட்க மாட்டேக்காரு. அதனால பேசாம நீங்க ஒண்ணும் போக வேண்டாம் மைனியா, இங்கே இருந்துருங்க. என்ன மைனியா சொல்லுதியா? நான் ஒரு வழி கேட்டா நீங்க போக வேண்டாம் சொல்லி இங்கே இருக்க சொல்லுதியா? அது நல்லாவா இருக்கும்? அதே என் புருஷனுக்கு தொக்காலாம் வேறும். ஒரேடி அவர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருவாரு அந்த குதிரவாள் கூட. என் பாடு நடுத்தரல தான் மைனியா, நான் நடுத்தரல தான் நிக்கணும். ஏதாவது ஒரு வழி சொல்லுவேன்னு நினைச்சல உங்ககிட்ட கேட்க மைனியா. சொல்லுங்க மைனியா, ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க மைனியா, அந்த குதிரவாள்கிட்ட இருந்து என் புருஷனை பிரிக்கிறதுக்கு. எனக்கு ஒண்ணும் பிடிபடல மைனியா. ஆனா அந்த சின்ன பொண்ணு இருக்க பத்தல, சின்ன பொண்ணு. ஆமா, அவளுக்கு என்ன அந்த 4 முடி சிம்ரட்டெல்லாம் கேட்டானா அந்த நிறைய ஐடியாலாம் வச்சிருப்பாள்வா. என்ன மைனியா சொல்லுதியா? ஐடியாவா? ஆமா மைனியா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிதான் அவள்கிட்ட சொன்னா போதும். ஏதா ஒண்ணு அங்க இருந்து இங்க இழுப்பாளுவா, அங்க இருந்து அங்க இழுப்பாளுவா. கடைசியில எப்படியாவது உருட்டி பரட்டினாலும் ஏதாவது பிரச்சனைகளை சமாளிச்சு விடுவாளோ பார்த்துடுங்க. அதான் சொல்லுவேன், வேணா உங்களுக்கு விருப்பம்னா வேணா சின்ன பொண்ணுட்ட வேணா ஐடியா கேப்போமா? சரி, அப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க மைனியா. எதுக்கு போட்டு அவட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி, நீங்களே ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணுங்க. ஒன்னும் பலிக்காதுன்னு நினைக்கேன் அந்த குதிரவாளுகிட்ட. எத்தனை குண்டை போட்டாலும் அந்த குதிரவாளு புடுங்கி நமக்கே எரிஞ்சிரா போல இருக்கு. அப்படிதான் இருக்கு கதை. உங்களுக்கு உங்க புருஷன் திரும்பி வரணும் அப்படி இப்படின்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா வேண்டாம் விடுங்க. விட்டு தள்ளுங்க. எதுக்கு அந்த ஐடியா? இந்த மைனியா இப்படி பொசுக்கு பொசுக்கணும்? நீங்களே கேள்வி கேக்கிய, நீங்களே விடையும் சொல்லிக்கிடுதியா? என்ன பண்ணிட்டு சொன்னா வெளியே எதுவும் சொல்ல மாட்டேன்ல மைனியோ? ஐயே, அவ வெளியே எதுவும் சொல்ல மாட்டா, நம்ம பிள்ளை தானே. அவட்ட சொல்லிட்டா போதும், காது காது வச்ச மாதிரி கதையை சக்காச்சுதமா முடிச்சு போடுவா. குதிரவால ஓட ஓட விரட்டி போடுவா. வரனா அது முடி சின்ன பொண்ணு நம்ம சிம்ரன் குரூப்லாம் பயப்படி செய்யுது மைனி. இந்த மாதிரி கதைக்கலாம் இப்பவுமே அவ்வளவு நல்லது பக்கம் தான் நிப்பாளுவா. அதனாலதான் சொல்லுவேன், தைரிய மாட்டு. உங்க புருஷன் உங்களுக்கு வேணும்ல? லாரிப்பியா மைனியோ, உங்க கைய காலா பிடிச்சு கேக்க. என் புருஷன் எனக்கு வேணும் மைனியோ. அந்த குதிரவாள்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சு தரதுக்கு சின்ன பண்ணிட்டு சொல்லுங்க மைனியோ. கவலைப்படாதீங்க மைனியா, நான் போன் அடிக்கேன். என்னக்கா சொல்லுதியா? ஒண்ணும் புரியல. உங்க பழைய ஏத்து விட்டு பாட்டி மோவன் ரமேஷ் உன் மேல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு விரும்பினது. உங்ககிட்ட எப்படி சொல்லுன்னு தெரியாம முதல்ல தடுமாறினது. 2 ட்ரிப் வந்து உங்ககிட்ட நேரடியாவே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கு விருப்பமான்னு கேட்டது. கல்யாணம் பண்ண விருப்பமான்னு கேட்கும் போது உங்க அம்மா வந்தது, அதை பார்த்தது. எல்லாமே எங்களுக்கு தெரியுமா? பாருமா, அழாதம்மா அழாத. நாங்களும் அந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் நின்னோம் உங்க அம்மா உன்னை இழுத்துட்டு போகும்போது. எப்படி ஏதாவது ஒண்ணு உங்க அம்மா பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஆனா இப்படி திருதுப்புன்னு ராத்திரியோட ராமானமா வீட்டை காலி பண்ணி ஒன்னையும் கூட்டுருவாங்கன்னு நினைக்கல பத்துக்கமா. சரி, ஏதோ ஒரு கோவத்துல இருப்பாங்க. சரி, நம்ம சமாதானப்படுத்தி உனக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா பேசி முடிச்சு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு தான் நானும் 4 முடி ஐடியா போட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்தோம். வந்து பார்த்தாதாம்மா தெரியுது, ஏத்து விட்டு பாட்டி சொன்னாங்க உங்க வீட்டை காலி பண்ணி நீங்க போயிட்டியே அப்படின்னு. அழாதம்மா, என்னெல்லாமோ நடந்து போச்சு கண்ணை மூடிட்டு முடிக்கிறதுக்குள்ள. ஆனாலும் உங்க அம்மா இப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன என்ன வந்து போச்சாங்க? ஆனாலும் எனக்குலாம் உங்க அம்மைக்கு மேல சரியான கோவம். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ராத்திரி ராமானமா கை நம்ம இந்த பிள்ளையும் கூட்டிட்டு தட்டு முடி சாமான்லாம் அள்ளி புறக்கி போட்டுட்டு நடு சாமத்துல வண்டியும் பிடிச்சி இப்படி வீட்டுக்கு வீடு மாறணுமாக்கும். நம்ம மேல கோவப்படாதீங்கக்கா. கோவப்படல, வருத்தப்படுதேன். வேற என்ன செய்ய? கோவப்படுறதுக்கு நான் யாரு? உங்க அம்மா உன்னை என்ன கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கன்னு எனக்கு புரியுமா? சொன்னாங்க அன்னைக்கு. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்ல. திடுதுப்புன்னு இந்த பையன் இந்த மாதிரி கேட்ட உடனே உனக்கும் அதுல விருப்பம் இருக்கு போல இருக்கு, உங்க 2 பேருக்கும் சம்மதம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அவங்க டக்குன்னு கோவப்பட்டு உன்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க. இல்லக்கா, அவர் இப்படி கேப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. திடுதுப்புன்னு இப்படி கேட்டோன்னே எனக்கும் என்ன சொல்லன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா வந்துட்டாங்க. எங்க அம்மாட்ட எனக்கு சொல்லவும் முடியல, அம்மா எனக்கு தெரியவும் செய்யாது அப்படின்னு. உடனே எங்க அம்மா இப்படி வீடு பாத்துருப்பாங்கன்னு தெரியாதுக்கா. என்ன கூட கம்பல் பண்ணி தான் அங்க இருந்து கூட்டு வந்தாங்க. நான் கூட போவாண்டாமா, இப்படி திடுதுப்புன்னு நான் எங்க போவோன்னே சொல்லது கேட்கவே இல்லக்கா. எங்க அம்மா இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, அது இருக்கட்டு. உங்க அம்மாக்கு சின்ன பையன் இருக்கதானே செய்யும், ஏதாவது நம்ம பிள்ளை நம்ம பேச்சை மீறிடுமோ அப்படின்னு. அப்படிலாம் இல்லக்கா, என்னைக்கு நான் எங்க அம்மா பேசுதாங்க கேப்பேன். இருக்கட்டு, கண்டிப்பா உங்க அம்மா பேச்சதாம கேட்கணும். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த காலத்துல எல்லாம். பிள்ளைகள் ஏன் இஷ்டம் அப்படின்னு கோவப்பட்டுட்டு பெத்தவங்களை மதிக்காம நடந்துக்கணும் சில பிள்ளைகள். ஆனா சில பிள்ளைகள் அப்படி இல்ல, பெத்தவங்க என்ன சொல்லுதாங்களோ அது அப்படியே நடக்கும். அந்த வகையில நீ உண்மையிலே உங்க அம்மா கொடுத்து வச்ச ஆளுதான். நல்ல ஒரு பிள்ளையை தான் வளர்த்திருக்காங்க நல்லபடியாட்டு. ஒன்னேன்னு கேப்பமா, நீ பொறுமையா பதில் சொல்லணும். என்னக்கா சொல்லுங்க? உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்காமா? நாலுபடி தெரியாதனமா கேட்டுட்டானோ இந்த பிள்ளை அழுத. ஒரு நிமிஷம் இங்க வா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியோ? எனக்கு தான் பேச தெரியுங்க மாதிரி என்ன வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட கேட்ட? நீ அழுதுட்டா அந்த பிள்ளை? அப்ப அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். எதுக்கு கேட்ட? நீ எதுக்கு கேட்டீங்க? நான் தான் உன்ட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லி சொன்னோம்ல. இல்ல நாலுபடி, யார் என் பேச்ச கேட்கா? என் பேச்ச நீ கேட்டிருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. நாலுபடி இதான் சமயம்னு பயங்கரமா கால வருதியா? கால வரல சின்னபடி. நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரி மட்டும் பேசுனேன். தேவையில்லாம அதிக பிரசங்கித்தனமா அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு என்ன கேள்வி இது? அதெல்லாம் கேட்கப்படாதுன்னு சொல்லியிருக்கானா?
இல்ல 4 முடி அப்படியே இதை போட்டு சப்பா அப்படி இப்படின்னு இழுத்துட்டு கிடக்குதோட 2ல 1 வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு கேட்டுட்டோம்னா அந்த பிள்ளைக்கு சம்மதம் சொன்னா டக்குன்னு நம்ம அங்கேயும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து பேச முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு பார்த்தேன். இதுக்கு நாளை இழுத்துட்டு கிடப்பானே அப்படின்னு. நிறுத்து உன் பேச்ச. பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி பேசிட்டு கிடக்க. அடுப்பாவி 4 முடி. இது ஏன் நேரம்? கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு சம்மதம் இல்லைன்னு நான் சொல்லுதேன், அடிச்சு சொல்லுதேன். அப்படியே இருக்குமோ? நான் தான் தெரியாதனமா வாயை விட்டுட்டானோ? அப்படித்தான் இருக்கும். இந்த பிள்ளைக்கு சம்மதம் இல்ல, அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டு பேசாம வந்தமா காப்பியை கிப்பிய குடிச்சம்மா வீட்டுக்கு போனமான்னு போவும் வா. இன்னும் 4 முடி. பாரு ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன், இந்த பிள்ளைகிட்ட போய் நீ பிடிச்சிருக்கா உனக்கு அந்த பையனை அப்படின்னு கேட்டதே ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நீ கேட்டது மட்டும் அவன் அம்மைக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. சாரி 4 மணி தெரியாதனமா கேட்டுட்டேன்னு நினைக்கேன். ஊர தள்ளு. எதுக்கு ஊர தள்ளுனா தள்ளு, சும்மா எதுக்கு ஏன் எவடான்னு சும்மா குஸ்டின் கேட்டாடப்படாது. 4 மணி அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லி எடுத்து சமாளிச்சு நான் கேட்டது தெரியாதனமா கேட்டுப்பட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க 4 மணி. நான் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அது புரிஞ்சுக்கோ எங்க எப்படி பேசணும்னு. தள்ளு, நான் இப்ப எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு. நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்ட கேள்வி மனசு சங்கடமா இருந்தா சாரின்னு சொல்லுங்க 4 மணி. எனக்காண்டி சொல்லுங்க 4 மணி. தேஞ்சரக்காடு மாதிரி எத்தனை சொல்லுவேன் நான். சரி சொல்லுதங்கம்ல அந்த பிள்ளைகிட்ட போய், சின்ன பொண்ணு இப்படி கேட்டிருக்கப்படாதான், இப்பதான் மனசு சங்கடப்படுதா, தப்புதானா அப்படின்னு சொல்லுதேன். ரொம்ப தேங்க்ஸ் 4 மணி. கோ கோ பேக் பேக் பேக். எக்ஸ்கியூஸ் மீ லிட்டில் கேர்ள். எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா கண்ணீர் போடக்கூடாது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. 4 மணிக்கு இடம் காலம் ஒண்ணும் தெரியாது. இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ கேட்டா இங்கிலீஷ் நாட்டுக்காரன் மண்டை பிடிச்சிட்டு ஓடிடுவான். என்ன சொல்லிவிட்டேன், எதுவும் சங்கடப்பட்டுக்கிடாதமா இந்த மாதிரி சின்ன பொண்ணு கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுருக்கா. அங்க போய் இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கு. இங்கிலீஷ் ஸ்மால் கேர்ள், அதான் சின்ன பொண்ணு. கடவுளே. ஸ்மால் கேர்ள் ஆஸ்கிங் question, too bad question. Don't worry, be happy டா. Stand up. ரண்டா எந்திரடா. ஸ்மால் கேர்ள் உன்கிட்ட கேட்டால கேள்வி, அதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டுக்கிடாத. அவ ஒரு அப்படிதான். பாவி மக்கா. உன்கிட்ட ஒரே ஒரு ஸ்மால் கொஸ்டின் ஆஸ்கிங். நான் ஆஸ்கிங். என்ன கேக்குறிய? அதான் கொஸ்டின் கேட்கவா இல்ல வேண்டாமா சொல்லுன்னு. ஸ்மால் கேர்ள் மாதிரி கூமுட்ட கொஸ்டின்லாம் நான் கேட்க மாட்டேன். முடி வெளிய வாங்க. only one question தான்டா. கேக்கட்டுமா வேண்டாமா? சரிக்கா கேளுங்க. I think you think அந்த பையனுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உனக்கும் அந்த பையனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு ஸ்மால் கேர்ள், நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறீங்க. நம்மளுக்கு ஸ்மால் கேர்ள், உங்க மம்மிட்ட சொன்னா மம்மி அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். நம்மளுக்கு ஸ்மால் கேர்ள், டோன்ட் வரி, உங்க மம்மி கிட்ட நான் பேசுறேன். நெக்ஸ்ட் வீக் உனக்கும் அந்த பையனுக்கும் மேரேஜ். டும் டும் டும். ஸ்மால் கேர்ள், வாட் இஸ் தட்? சும்மா கம்மன் கடை சொல்லிட்டு இருக்கம்ல, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? புரியுதா புரியலையா? நான் தமிழ்ல தான சொல்லிட்டு இருக்கு. அட பாவி. அட பாவி. ஒண்ணு இல்ல. கடவுளே 4 மணி எல்லாத்தையும் பலாவரியா கேட்டு கதையை முடிச்சு போட்டேன். இப்ப என்ன போதும் தெரியல. இந்த பிள்ளை வேற என்ன சொல்ல போது தெரியலையா. இத கூட்டிட்டு வந்து தப்பல வச்சிருந்து 4 மணியா பேசாம அம்மா மட்டும் வந்திருக்கலாமோ. சொல்லுடா, நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ். எனக்கு ஓகேவா? அக்காவோட நம்பர் தந்துட்டு போறேன்டா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு மெசேஜ் பண்ணு. ஓகேனா ஓகேன்னு பண்ணு. என்ன ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கே அக்கா நாவக்காட்டு 4 புட்டி வசுக்குட்டி தலைமையில உன்னோட மேரேஜ் ஜாம் ஜாம்னு நடக்கும். சொல்லுடா, மெசேஜ் பண்றியா? ஓகேன்னு இருக்க. கதை ஓபன் பண்றா. யாரோ டக்கு டக்குன்னு தட்டறாங்க பாரு. யா 4 மணி யா இல்லாதது பொல்லாதது என்னெல்லாமா கேள்வி கேட்க அந்த பிள்ளைட்ட. ஏய் ஸ்மால் கேர்ள், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். பாத்தியா எப்படி கேட்டி கொஸ்டின்? ஹேய் பயந்தகளி, யார் அது? அக்கா மீனா, அம்மா தான் கதை தட்டனே. கதை தரமாக்கா. ஓ மை காட், யுவர் மம்மி கம்மிங். ஆமாக்கா, எங்க அம்மா வந்துட்டாக்கா. ஓலி முடிஞ்சி. ஸ்மால் கேர்ள், என்னடா வாயை பறந்துட்டு இருக்க? சொல்லுடா, இப்ப என்னடா பண்றது? ப்ளீஸ் டா, காப்பாத்துடா. அவள வசமணிக்கு சிக்கினிய. என்னடா சொல்ற? இப்ப கதை திறந்தன மீனக்கு அம்மா உள்ள வரப்போறா. இதே இங்கிலீஷ் பீஸ் இருக்குல்ல, இதே இங்கிலீஷ் பீஸ்ல வேடல என்னென்ன கேள்வி கேட்டல மீனாட்ட. அவள கேள்வியும் அவங்க அம்மிட்ட கேட்கணும். மை காட், என்னடா சொல்ற? விளக்கென்ன தமிழ்ல தானே சொல்லுதேன். சின்ன பொண்ணு செத்தே. சின்ன பொண்ணு ப்ளீஸ், சின்ன பொண்ணு ஏதோ ஒரு ஆவேசத்துல பேசிட்டேன். நல்லா இருப்ப, காப்பாத்திரு. இன்னைக்கு இந்த கேள்வி எல்லாம் மீனக்கு அம்மிட்ட கேட்டேன், என் ஜுவாலிய முடிச்சு விடுவா. இந்த பிரச்சனையே இனிமேதான் ஸ்டார்ட் ஆகும் போது. நல்லா இருப்ப, காப்பாத்து. ஆயி இந்த வாய் தானே லொட லொட லொடன்னு எவ்வளவு பேசுச்சு. இப்ப பேசட்டுமா இந்த வாயி? கடவுளே கடவுளே, அக்கா கதவு திறடி. ஐயோ அக்கா, நீங்க மட்டும் இங்க வரது தெரிஞ்சிருந்து அவ்வளவுதான். எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஏதாவது பிரச்சனை இருப்போதுக்கா. நான் பயப்படாத. அம்மா உங்க வீட்டுல பொறாசல் ஏதாவது இருக்கா? ஏங்க கேக்குறீங்க?
என்னமா இது கேள்வி? பொதுவா கிராமமா இருந்தா புறவாசல் வச்சுதான் வீடு கட்டுவாங்க. எங்க வீட்லயும் புறவாசல் உண்டு. ஏதாவது பிரச்சனைனா முன்ன பிரச்சனைனா பின்வாசல் எட்டி குதிச்சு ஓடிடுவேனா? அதான் கேக்கேன். நல்ல விளக்க ஞாபகப்படுத்துறீங்க. புறவாசல் இருக்குக்கா, அண்ணா பாருங்க எய்தாப்ல வாசல் தெரியுது பாருங்க. ஓ மை காட், புறவாசல் இருக்கு. சரிமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எதுவும் நினைச்சுக்கிடாதம்மா. நம்ம 4 மணி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுப்பட்டு. பரவாயில்லக்கா, நான் எதுவும் நினைக்கல. இந்த பரமா கவலைப்படாத, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அங்க வந்து தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் உங்க அம்மா வேற வீட கூட மாத்திட்டு போனாலும் போயிடலாம். அதனாலதான் சொல்லுதே. சரி, நாங்க 2 பேரும் புறவாசலடி போயிருது என்னமா? சரிக்கா, பாத்து போங்கக்கா. என்னாலதான் உங்களுக்கு கஷ்டம். இதுல என்னமா கஷ்டம்? உனக்கு ஒரு நல்லது நடக்கணும் தான் நாங்க நினைக்கோம். சரிம்மா, போயிட்டு வரோம். சரிக்கா. போங்கம்மா. எம்மா, என்ன பெரிய செவரா இருக்கு. புறவாசலிட்டி குதிக்கணும்னா கடவுளே. ஒரு ஜம்முதான் ஏட்டிட்டு குதிச்சிடலாம் வாங்க. பாவி இழுத்து போட்டுட்டாளே என்ன. எம்மக்கா மீனா வந்துட்டேமா. யாமக்கா எவ்வளவு நேரம் கதவை போட்டு தட்டிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் என்ன செஞ்சுட்டு இருந்த? உறங்கிட்டு இருந்தியோ? இல்லம்மா, பரவாயில்ல, பாத்திரம் கழுவிட்டு இருந்தம்மா. பாத்திரம் கழுவிட்டு இருந்தியா? ஏன் காலையில நான் போகும்போது அவ்வளவு பாத்திரம் கழுவிட்டு தானே போட்டு போனேன். மத்தியானம் சாப்பிட்டு தட்டு வேற கிடந்து அதுக்கப்புறம் ஊடையில ஒரு காப்பி போட்டு குடிச்சேன். அதெல்லாம் கிடந்தலாமா, அதைத்தாம கழுவிட்டு இருந்தேன். அதான் கதவு திறக்க நேரம் ஆயிட்டு. இல்லையே, இவ தட்டு தாடி மாதிரி பேசுறத பார்த்தா ஏதோ ஒண்ணு நடந்திருக்க. நம்ம இல்லாத நேரம் கண்டுபிடிக்கேன். போது எடி, எங்க இருக்க? இக்கோ, ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னோம்ல, அங்க இருந்து வந்துட்டு இருக்கேன். ஏன்க்கா எதுவும் வாங்கிட்டு வரணுமா கடையில இருந்து? சொல்லு, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எதுவும் வர வழியில வாங்கணுமா? எடி, அதெல்லாம் இல்ல, வேற ஒரு முக்கியமான விஷயம். நீ வீட்டுக்கு வா. ஆமா, 4 மணி எங்கடி? இங்க 4 மணி என் கூட தான் வருது. எடி, முக்கியமான விஷயம். ஆமா, சிம்ரனுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். 100 ஐசா வந்துட்டா. நீங்க 2 பேரும் இங்க வீட்டு பக்கம் கொஞ்சம் வந்துட்டு போங்கடி. ஆமா சீக்கிரம் வாங்க. விஷயத்தை வந்து சொல்லுவேன் என்ன? சரி சிம்ரனு, வாட்டி. எனக்கு தம்பி போன் பண்ணணும்னு நினைச்சேன். நல்லா இருக்க, வந்துட்டேன். என்ன விஷயம்? சின்ன பொண்ணு 4 மணி வந்துருவாளாம். ஒரு முக்கியமான விஷயம் டி. மத்தவ என்னக்கா ஒரு மாதிரி இஞ்சி தின்ன மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னக்கா விஷயம் டி? எங்க மைனி மாப்பிள அதான் டி அந்த குதிரவளை கூட்டிட்டு திரிதாருல. ஆமா, பைக்ல போன மாதிரி இருந்துச்சு. எப்படியாவது என் புருஷனை என் கூட சேர்த்து வச்சிருங்க மைனியா. அந்த குதிரவளை விரட்டி விட சொல்லுங்க மைனியா அப்படின்னா. இதான் சமையனு சின்ன பொண்ணு சிம்ரனு இவரும் 4 மணி எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வந்த விஷயமாவா அப்படி இப்படி நான் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கோம் டி. என்ன கைது என்னையும் சேர்த்து இழுத்து விட்டுட்ட டி? இதாம் டி சமயம். அப்பதான் டி அடங்குவா எங்க மைனிகாரி. இல்லன்னு வச்சுக்கா, ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. அதுவும் சரிதாக்கா, இதான் சமயம் உங்க மைனிகாரியை அடக்கிறதுக்கு. புஷ்பக எல்லா விஷயத்தையும் சொன்னாக்கா, கவலைப்படாதக்கா. காது வச்ச மாதிரி யாருக்கு தெரியாம கணக்கச்சிதமா அந்த குதிரவளை பேக் பண்ணிடலாம். சும்மாவா சொல்லுதே? ஆமாக்கா, சின்ன பண்ணி இப்ப வந்துருவா. 4 மணி வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐடியா போடலாம். நாங்க விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க வெளியே விஷயத்தை சொல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். ஏ கடவுளே, நான் இந்த விஷயத்தை யார்ட்டி சொல்ல மாட்டேம்மா. வைதவரி கூட சொல்ல மாட்டேன். என் ஃப்ரெண்டு நீலாம்பரிட்ட கூட சொல்ல மாட்டேம்மா. எப்படியாவது என் புருஷனை எனக்கு சண்டை படாம வைக்காம என் கூட சேர்த்து வச்சிருக்கம்மா. இனி உங்க புருஷன் உங்களுக்கு தான். எடி திருப்பு பைய காட்டு. இக்க என்னதெல்லாம்? இது தேங்கட்டி 5 தேங்க தரேன், கொண்டுட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்கா. போன மாசமே என் தம்பி கல்யாணத்தோட வருவேன் போலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 தேங்காவெல்லாம் உரிச்சு வச்சிருந்தேன். எங்க ஆள் அணக்கதே காணலையா? அதனால எங்க வீட்டு கறிக்கு எடுத்துட்டேன். ஏத்த உரிச்சு போட்டோம் டி. 5 தேங்காய் போல கொண்டு போ. கறிக்கு அரைச்சிக்கா. வெள்ளத்தங்க இளநீ தேங்காட்டி கறிக்கு அரைச்சு போடாத. நல்லா இருக்காது கறி குழம்புலாம். இளந்தங்காவை புட்ட வீப்பில்ல, அப்ப திருவி போடு. நல்ல அளவுல இருக்கும் என்ன? சரிக்கா, பைய காட்டு. ஒரு உருண்டை சோறு தின்னுங்க, திங்க மாட்டேங்க. இருக்கட்டும், கண்ணு ஒரு நாள் வந்து திங்கங்க. யாராவதுல காப்பி ஏற குடிச்சாச்சு, வயிறு நிறைஞ்சாச்சு. 2 முறுக்க வேற தந்து போட்டேன், அதையும் தின்னாச்சு. திருப்பு உங்க அக்கா கிட்ட என்னைக்கும் கை கூடமா வாய் கூடமா கிடையவே செய்து பாத்துக்க. யாரா இருந்தாலும் சரிதான், இழந்த மனசு டக்கு டக்குன்னு எதுனாலும் தூக்கி கொடுத்துருவா பாத்துக்க. ஆமா பஞ்சப்பட்டி, இன்னைக்கு இல்ல, எங்க அக்கா சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். எதுனாலும் சரிதான், ஆசைப்பட்டு அவட்ட கேட்டா போதும். அவளுக்கு வேணும் வேண்டாம்னு நினைக்கவே மாட்டா, உடனே தூக்கி தந்துருவா. சரிக்கா, போயிட்டாரே. ஏதாவது பொண்ணுகிட்டு துப்பு இருந்தா சொல்லுக்கா என் மோனுக்கு. யார்ட்டி பாத்து எடுத்து சொல்லுதேன்னா யாரும் வரும்போது தன்னால முடியும். இன்னும் எல்லாம் பிறக்க போறான், ஏற்கனவே பிறந்து இங்கே வளர்ந்துட்டு தான் இருப்பா. சரிக்கா, சந்தோஷமா இருக்குக்கா. அங்க ரசத்தையே பாக்கணும்னு நினைச்சேன், போன் பண்ணிலக்கா. வந்துருவேன் சொன்னா நான் வந்துட்டேன். நான் வாரா உள்ள வாக்கா. யாங்கனே நின்னுட்டு இருக்க? திருப்பச்சி எப்படி இருக்கிய? தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கேன்க்கா. தம்பி நல்லா இருக்கான். திருப்பச்சின்னு வாய் நிறைய கூடுத பத்தியா? அங்கதான் எனக்கு என் பிள்ளை நல்ல பிடிக்கும் பாத்துக்க. புருஷன் எல்லாரும் நல்லா இருக்கலாமக்கா? ஆமா சித்தி, நல்லா இருக்காரு. வேலைக்கு போயிருக்காரு. வயிறு ரொம்ப பெருசாவும் இல்ல சின்னதாவும் இல்ல, நல்ல தானமா இருக்கு. அம்மா சொன்னமக்கா, அடுத்த வாரம் சீவன் தானே. சரி, நல்லபடியா சீவந்தம் முடிஞ்சு நல்லபடியா பேரனோ பேத்தியோ நல்லபடியா கண்ணு குளிர பாக்கணும். அங்க வரணும்னு நினைக்கல. இன்னொரு நாள் வந்து உனக்கு பட்ட பலகாரம் வாங்கி தரணும்னு நினைச்ச பாத்துக்க. நான் இன்னைக்கு சந்தைக்கு வந்துட்டு அப்படியே போயிடணும்னு நினைச்சேன். உங்க அம்மா தான் கூட்டல, அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டேன். இருக்கட்டும் சித்தி, இன்னொரு நாள் வாங்கிட்டு வாங்க. சரிமக்கா, போயிட்டு வரட்டா? இன்னொரு நாள் வரேன்னா அடுத்த சீவந்தத்துக்கு வரணும்ல. சரி சித்தி, நான் போன் அடிப்பேன். சீவந்தத்துக்கு வந்துருங்க ஒரு நாள் முன்னாலே. சரிமக்கா. சரி, எல்லாரும் நின்னுங்க, போயிட்டு வரேன். சரிட்டி பாத்து போனா போய் சேர்ந்தாலும் போன் அடி. சரிக்கா. இல்ல தை, உன் சித்தப்பா மாவா திருப்புவா இது? ஆமாக்கா, கல்யாணத்தோட வரலன்னு சொன்னோம்ல, அது இவதான். என்ன பாசம் உனக்கு அவன் மேல இருக்கும்லக்கா. அந்த ரத்த பாசம் இருக்கதானே செய்யும். அந்த காலத்துலதான் யாரா சொந்தக்கார வந்தா வீட்டுல இருக்க தேங்காய் மாங்காய் அது இதுன்னு எடுத்து கொடுப்போம். அதே பழக்கம் இன்னைக்கு உன்னை விடலைன்னா ஆளை எவ்வளவுதான் மாறினாலும் சித்தப்பா மாவா தானேக்கா.
அதான் என் பாசமும் மாறாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சில தாயி. என் மக்கா உனக்கு ஒண்ணு வாங்கி தரல. சரி வாங்கி வயிறுமா இருக்க பிள்ளைக்கு ஏதாவது செய்து எடுத்து கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சுதான் கொஞ்சோண்டு அதிரசத்துக்கு செய்யறது காட்டி மாவு சேர்த்து வச்சிருந்தேன். எனக்கு நல்லா பிடிக்குமே. உனக்கு பிடிக்குன்னு உங்க அம்மிட்ட கேட்டுட்டு தான் செஞ்சேன் பாத்துக்க. நமக்கா வாங்கிக்க. நல்லபடியா பேரன பேத்திய சோமா பெத்து வீட்டுக்கு வரணும். சரி பெரியம்மா. எக்கா சொல்லி கொடுக்கா ஒன்னொன்னா திங்கணும்னு. இல்லனா 10-15 அதிரசம் ஒண்ணா காலி பண்ணி விடுவா. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் 7% ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போட்டா போதும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரிவிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. என்ன மாஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே.